அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 6th பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த 2 பாக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. நம்ம முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க, அம்பேத்கர் அவங்களையும் சேர்த்து. சரிங்களா? அந்த 7 நபர்கள் யார் யார் பார்த்து வச்சுக்கோங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, கேஎம் முன்சி, சையது முகமது சாதுல்லா, என் மாதவராவ் இருப்பார், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. ஸோ இவங்க எல்லாருமே 7 பேர் இருந்தாங்க. ஸோ இதில் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பி அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவங்கள நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இது ஆல்ரெடி கேட்ட வினாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். 395 உறுப்புகள் இருந்துச்சு, 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணை இருந்துச்சு. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டம் உருவான போது 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணை இருந்துச்சு, 395 உறுப்புகள். இது மாற்றம் இல்லை, சரிங்க. ஆனால் தற்போது மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இதை தான் கேள்வியில் கேட்பாங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா 22 பகுதி. எத்தனை அட்டவணை? 8 அட்டவணை இருந்துச்சு. எத்தனை விதிகள் இருந்துச்சு? 395 விதிகள் இருந்துச்சு. தற்போது பாருங்கள், புக்கில் 448 உறுப்புகள் சொல்கிறாங்க, பட் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுங்க. ஸோ அப்போ தற்போது 448 உறுப்புகள், அதுக்கப்புறம் பகுதிகள் 3 கூடி 25 பகுதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் அட்டவணை 4 கூடி 12 அட்டவணைகள் இருக்குது, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதாவது 30/10, அதாவது அக்டோபர் 30, 2021 பார்க்கும்போது 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட வினா, நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ அதாவது அக்டோபர் 30, 2021 வரைக்கும் நம்ம 105 திருத்தங்கள் நம்ம மேற்கொண்டிருக்கோம், சரியாங்க? அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு பகுதிங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதி. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய உண்மை பிரதி எந்த மொழியில் இருந்துச்சு அப்படின்னா ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் தாங்க இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்க கைப்பட எழுதின அந்த உண்மை பிரதிகளை நம்ம இப்போ எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் ஹீலியம் வாயு? ஹீலியம் ஒரு மந்த வாயு. ஸோ எந்த ஒரு எலக்ட்ரான்களை ஏற்கவும் செய்யாது, இழக்கவும் செய்யாது. ஸோ அதனால் அதுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம எழுதின உண்மை பிரதிகளான ஹிந்தி, ஆங்கிலத்தில் எழுதின பிரதிகளை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய